அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்று பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் முறையாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அது மட்டும் கிடையாதுங்க, வராகி அன்னைக்கும் சரி, அதே போல் ஆஞ்சநேயருக்குமே சரி ரொம்பவும் பிடித்த நாள். இவங்களுடைய பவர் அதிகமாக உள்ள இந்த நாளில் நம்ம இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டம் முழுவதும் தீரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, ₹1 கூட கையில் தங்க மாட்டேங்குது. வியாபாரம் பண்ணுறோம், அதில் எந்த ஒரு லாபமும் இல்லை, நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. தொழில் வளர்ச்சி அடையிறதுக்கும் வருமானம் பெறுகிறதுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் கடன் முழுவதும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனை இது பெற்றுத்தரும். இன்றைக்கி ஒரு 12 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு தான் இந்த வழிபாடை நம்ம பண்ணணும். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மிளகு எடுத்துக்கோங்க, 11 கிராம்பு, 3 பச்சை கற்பூரம். இந்த 3 பொருட்களையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணியில் இந்த பச்சை கற்பூரம், மிளகு, கிராம்பு இதெல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக சின்னதாக முடிச்சு போல் கட்டிக்கோங்க. உங்களுக்கு கோயிலுக்கு போகக்கூடிய வசதி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போங்க. இந்த மூட்டையை கையில் வச்சுட்டு உங்களுடைய கோடி கடனும் அடையணும், வருமானம் பெருகணும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், பணவரவு அதிகரிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும், இந்த வேண்டுதல்களை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றி தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருடைய இடது கை இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மூட்டையை வைங்க. நீங்கள் ஆஞ்சநேயரை தொடக்கூடாது, நம்ம பெண்கள் தொடக்கூடாது. அதனால் அந்த மூட்டையை அவருடைய இடது கை பக்கமாக, இடது கை வச்சுருக்குறாங்க பாருங்கள், லெஃப்ட் சைடு, அந்த இடத்துல இந்த மூட்டையை வச்சுடுங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா இந்த வழிபாடை பண்ணுங்கள். சப்போஸ் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க, உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி இடது கை இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் இதை அந்த கையை தொட்டது போல் இந்த மூட்டையை ஒத்தி எடுத்து அவருடைய பாதத்தில் வச்சுடுங்க. ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ இல்லாதவங்க வராகி அம்மனுடைய சிலைக்கு முன்னாடி இல்லை ஃபோட்டோவுக்கு முன்னாடி இடது பக்கம் கையை தொட்டு இந்த பிரார்த்தனையெல்லாம் சொல்லி அம்மாவோட பாதத்தில் வச்சுடுங்க. இன்றைக்கி முழுக்க அது அவங்களுடைய பாதத்திலே இருக்கட்டும். இரவு தூங்க போகிற நேரத்தில் ஒரு 12 மணிக்குள்ளே அந்த மூட்டையை எடுத்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல் வச்சுடுங்க. இப்படி வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பணத்தடைகளும் நீங்கும். 4 திசைகளில் இருந்தும் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். கடன் அடையக்கூடிய ஒரு வழியை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மூட்டையை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஓடுற தண்ணி இல்லைன்னா தெய்வ விருட்சத்துக்கு கீழே இருக்கிற மண்ணில் போட்டு மூடிட்டு அடுத்தது நான் சொன்னது போலே ரெடி பண்ணி செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஹனுமன் இல்லைன்னா வராகி எண்ணெயோடைய பாதத்தில் வச்சு திருப்பி உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இதே போல் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை, அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருந்தாலுமே கூட, வேறு ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி இது போல் இல்லை பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் செய்யலாம். இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை பண்ணலாம். வீட்டில் கார்னர் பகுதி ஒவ்வொரு மூலையிலையும் எத்தனை மூலைகள் இருக்கோ 2 செவரும் இணையிற இடம் தான் மூளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கார்னர் பகுதி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கடுகு எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் 5 மிளகு போடுங்க. கார்னர் பகுதி இருக்கோ, அதாவது 2 செவரும் இணையிற ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அதுதான் கார்னர், அதாவது மூளை, நம்ம செவத்தோட வீட்டோட மூளை பகுதின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீபத்தில் நீங்கள் 5 மிளகு போட்டு ஏற்றுவதன் மூலமாக உங்கள் வீட்டில்
வீட்டில் இருந்த அனைத்து தீய சக்திகளும் விலகும், கிரக தோஷங்கள் விலகும், செய்வினை பில்லி சூனியம் ஏதாவது கண்டிஸ்ட்ரி இருந்தால் கூட இருந்த இடம் தெரியாமல் போகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இதையும் மறக்காமல் வருடத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் செய்யும் பொழுது வருடம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க இது உங்களுக்கு அருள் புரியுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடைகளாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ணோம்னா அதில் எந்த ஒரு லாபமும் கிடையாது, கடன் பிரச்சனையாக இருக்குது, வேலை தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்ன தான் ஓடி ஓடி உழைத்தாலுமே பணம் காசு கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்ற அனைவருமே சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு விருத்தியாம்சமும் கிடையாது, ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கோம் அப்படின்றவங்க 3 செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கருப்பு கலரில் இருக்கிற துணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 29 மிளகை வச்சுக்கோங்க. அதில் ₹1 காயினை வச்சு இதை மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹனுமன் கோவில் இருந்துச்சுன்னா, ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சுன்னா, அங்கே ஏதாவது ஒரு இடத்துல என் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், வீடு பாதியிலே கட்டி முடிக்காமல் இருக்குது, அதே போல் வேலை கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகதோஷங்கள் அனைத்தும் நீங்களும், செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்ட்டு ஹனுமன் கிட்ட, அதாவது ஆஞ்சநேயர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் ஹனுமதே நமக, ஓம் ஹனுமதே நமக, ஓம் ஹனுமதே நமக அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிவிட்டு அந்த முடிச்சு நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், 29 மிளகு ₹1 காயின் வச்சு அந்த கருப்பு கலரில் துணியில் முடிச்சு மூட்டையாக கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை அந்த ஹனுமன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. தெற்கு திசையை பார்த்தது போல் வச்சுட்டு வந்து சவுத்து டைரக்ஷன் அந்த பக்கம் பார்த்து இந்த மூட்டையை வச்சுட்டு வரும்போது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும், கடன் பிரச்சனை தீரும், தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி சுபிக்ஷமாக நீங்கள் கேட்டதை கேட்டபடி கொடுக்கும். அதே போல் வருமானம் அதிகரிக்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகாதவருக்கு திருமண பாக்கியம் அமையும். செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷத்தையும் இது நிவர்த்தி பண்ணும். அதனால் இந்த ஒரு வழிபாடு மிகவும் எளிமையானது தான். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த வழிபாடை 3 செவ்வாய்க்கிழமை அன்று செய்யுங்க. இந்த கருப்பு மூட்டையை கொண்டு கோயிலில் வைக்க சொன்ன பாருங்கள், அதை 3 செவ்வாய்க்கிழமை சூரியன் மறைந்த பிறகு இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். இந்த வழிபாடை பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் சுத்தமாக செய்யவே கூடாது, சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் இந்த வழிபாடை பண்ணணும். அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.